வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ஒரு காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த காணொலி தொகுப்பானது பிஹெச்டிஆர்பியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு மற்றும் டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் எப்போ வெளியிட போகிறாங்க, இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கிய பேச்சுவார்த்தை, இவைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். வீடியோவில் இதாக இருக்கும். ஸோ வீடியோவை பார்க்கணுன்றவங்க, தொடர்ந்து பார்க்கணுன்றவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 2026 வந்துருச்சு. இனி என்ன நடக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் தான் முதல்ல எதிர்பார்க்குறது. டிஆர்பி இந்த ஆண்டில் என்னென்ன தேர்வுகளை வைக்க போகிறாங்க, எப்போ இந்த தேர்வுகளை நடத்த போகிறாங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுக்க போகிறாங்க, எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த ஒன்று தான். ஆனுவல் பிளானர் வந்து எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னா, இந்த வாரத்திலே கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. டிஆர்பியில் இது கண்டிப்பாக நிகழும் அப்படின்றத நம்ம இப்போ சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் முடிவுகள் முதல் முயற்சிகள் வரை எல்லோருமே அடுத்த கட்ட வெற்றிக்கு ஒரு வழிகாட்டியாக தான் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பிஜிடிஆர்பியோடைய இறுதியாக அந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு, ப்ரொவிஷனாக தற்காலிக தெரிவு பட்டியல் எல்லாமே இந்த வாரத்தில் வெளியிட போகிறாங்க. புதன் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கிடைத்துரும். ஓகேங்களா? ஸோ அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானரும் பொங்கலுக்கு முன்னாடியே வெளியிட்டுருவாங்க. ஸோ வெற்றி தாங்க முதல் படியே தோல்வி தான், வெற்றிக்கு முதல் படியே தோல்வி தான். எடுத்த உடனே யாரும் பிஜிடிஆர்பியில் வெற்றியாளர்களாக மாறுவதில் தேர்வில் வெற்றி பெறாதவர்கள் கவலையே பட வேணாம். அடுத்த வெற்றிக்கான பயணத்தை உடனடியாக நீங்கள் தொடங்குங்க. ஸோ 2019 தோல்வி அடைஞ்சவங்க 2022 வெற்றி படிச்சிருக்காங்க. 2022 தோல்வி அடைஞ்சவங்க 2025 வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அப்படின்னா முதுகலை பட்டதாரியில் எனக்கு தற்காலிக தெரியப்பட்ட என்னுடைய பெயர் வரல அப்படின்னா தயவுசெய்து கவலையப்பட வேண்டாம். அடுத்தடுத்த தேர்வுக்கு தயாராகுங்க. அடுத்த கட்டத்துக்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வில் முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே முடிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பணி தற்காலிக தெரிவு பட்டியல் இன்னும் பப்ளிஷ் ஆகலை. ஸோ விரைவில் தற்காலிக தெரிவு பட்டியலும் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடிட்டுருக்காங்க. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களோட 5ஆம் தேதி பேச்சுவார்த்தை நண்பகல் 12 மணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஸோ அந்த போராட்டம் எதிரொலி அமைச்சர் உத்தரவு பேரில் அதிகாரிகள் எல்லாமே பேச்சுவார்த்தைகளும் நடத்தினாங்க. அப்படி என்ன தான் அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது? மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் உத்தரவின்படி பள்ளி கல்வித்துறை இயக்குனர், தொடக்க கல்வி இயக்குனர் ஆகியோருடைய முன்னிலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களோட பேச்சுவார்த்தை நண்பகல் 12:30 பேராசிரியர் அன்பழகன் வளாகத்தில் உள்ள பள்ளி இயக்குநரகத்தில் நடைபெற உள்ளது. ஸோ நடந்தது. பேச்சுவார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுமூகமாக முடியல அப்படின்ற மாதிரி தான் சில தரப்புகள், அவங்க கோரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிராகரிக்கப்பட்டு தான் இருக்குது, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்ற மாதிரி தான் தற்சமயம் வந்திருக்க தகவல்கள். ஸோ இந்த பேச்சுவார்த்தையோடைய இறுதியாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குங்க அப்படின்ற கோரிக்கை நாளுக்கு நாள் நீடித்து கொண்டு தான் வருது. ஸோ நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று பள்ளி கல்வித்துறை முக்கியமாக இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வழங்குவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஆர்பியில் இன்னும் ஒரு சில தகவல்கள் நமக்கு முக்கியமாக கருதப்படுதுங்க. என்ன அந்த தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்து 2024 ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.